Hi students, இந்த பதிவில் 12th standard maths theorem 1.4 தான் பார்க்க போகிறோம். Prove that if A is non-singular. இப்போ ப்ரூஃபில் நமக்கு A வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் சிங்குலர்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ சின்ஸ் நமக்கு என்ன பாருங்கள், A is non-singular matrix. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, தென் A இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/by டிட்டர்மெண்ட் ஆஃப் N ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ A வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படி சொன்னால் நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் A வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போது A டிட்டர்மெண்ட் ஆஃப் A நாட் இஸ் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதனால் நம்ம ஒரு கண்டிஷன் எடுக்க போகிறோம். என்ன கண்டிஷன், A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் A இஸ் ஈக்குவல் டு IN. இந்த கண்டிஷன் எடுக்க போகிறோம். போத் சைடு நான் என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் IN. இதில் ஏதாவது ரெண்டு டேர்மை ஈக்குவல் பண்ணிக்கலாமா. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் IN அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ ஐங்கிறது நமக்கு என்ன அப்படி சொன்னால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லைங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு I2ன்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ என்ன 1 0 0 1 தானே இருக்கும். இதுக்கு டிட்டர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க பாருங்க, டிட்டர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதில் 1 1 சார் 1 0 0 சார் 0 -0னா இப்போ ஆன்சர் 1 தான் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதோட வேல்யூ என்ன பாருங்க 1 சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ராடக்ட் ரூலில் டிட்டர்மினண்ட்டை ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதுறான். டிட்டர்மினன்ட் ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் மட்டும் நாம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A மல்டிபிள் இருக்குது இல்லையா, இந்த வந்து என்னவா மாறும் பாருங்கள், டிவைடாக மாறும். இப்போ 1/by டிட்டர்மினன்ட் ஆஃப் Aன்னு எடுக்க போகிறோம். தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு தேவையான ப்ரூஃப். இதை தான் ப்ரூஃபில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஹென்ஸ் நமக்கு என்ன பாருங்கள், ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல். ஓகே.